வெல்கம் பேக் டு சஹானா வியூ. இன்றைக்கி என்ன நம்ம பார்க்க போகிறோன்னா, ரம்ஜான் வந்துச்சு இல்லையா? ஸோ ப்ரிப்பரேஷனாக கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் இன்றைக்கி நான் கடைக்கு வந்தேன். பசங்களெல்லாம் ஸ்கூலுக்கு அமுச்சு விட்டுட்டு ஒரு வாக்கிங் மாதிரி போயிட்டு கடையில் போய் திங்ஸ் வாங்கிட்டு நம்ம வீட்டுக்கு போய் என்ன செய்யலான்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு தான் நான் கடையில் எனக்கு தேவையான ஒரு சில திங்ஸ் எல்லாம் வாங்கினேன். பட்ஜெட்டுக்குள்ளே எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தேன். வர வழியில் செம்ம காற்றுங்க, அப்படி சாண்ட் ஸ்டோம் மாதிரி வந்துச்சு. செம்ம காற்றோட காற்றா வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டேன். வீட்டுக்கு வந்ததோட சரி லஞ்சை ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம பொறுமையாக ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு லஞ்சை ப்ரிப்பேர் பண்ணேன். உருளைக்கிழங்கு பச்சை பட்டாணி இருந்துச்சு. சரி இதை வச்சு ஒரு க்ரீன் புலாவ் மாதிரி செஞ்சிடலான்னு சொல்லிட்டு இது மாதிரி செஞ்சால் வீட்டில் பசங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும் கூட இது. அதுக்கு சைட் டிஷ்ஷாக குக்கும்பர் ரைத்தா, சிப்ஸு, ஊறுகான்னு வச்சு லஞ்சை ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சுட்டு வாங்கிட்டு வந்த திங்ஸ் எல்லாம் அன்பேக்கிங் பண்ணிகிட்டு இருந்தேன். எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டேன். ஆல்மோஸ்ட் நீங்கள் கண்டுபிடிச்சிட்டு இருப்பீங்க இதுதான் நீங்கள் செய்ய போகிறீங்கன்னு சொல்லிட்டு. ஆமாம், நோம்புக்கு ரொம்ப முக்கியம் என்ன, டேட்ஸ் தான். நம்ம இஃப்தாருக்கு டேட்ஸ் தான் தேவைப்படும். டேட்ஸில் உள்ள சீட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு இந்த மாதிரி நட்ஸ் வச்சுருக்கேன். உள்ள நட்ஸை வச்சு ஸ்டஃப் பண்ணி இந்த மாதிரி மூடி வச்சிட்டோம்னா பசங்க சின்ன பிள்ளைங்கள்லாம் நோம்பு திறக்கும் போது அதை வச்சு சாப்பிட்றதுக்கு ஹெல்த்தியாகவும் இருக்கும், அது ரொம்ப நல்லதும் கூட உடம்புக்கு. அதனால இந்த மாதிரி ஸ்டஃப் பண்ணி வச்சுட்டேன். நான் என்கிட்ட பாதாம் முந்திரி இருந்துச்சு, அதை வச்சு நான் ஸ்டஃப் பண்ணிவிட்டேன். உங்ககிட்ட வேர்க்கடலை கூட நம்ம ஃப்ரை பண்ணிவிட்டு அதை வறுத்துட்டு உள்ளே வச்சு சாப்பிட்டா கூட ரொம்ப நல்லாயிருக்கும். என்ன இருக்கோ அதை வச்சு இந்த மாதிரி ஸ்டஃப் பண்ணிக்கோங்க. இதுதான் வைக்கணும்னு இல்லை, எந்த நட்ஸ் வேணாலும் வைக்கலாம். அடுத்து கொஞ்சம் வறுக்கிற ஐட்டம்லாம் இருக்குது, அதெல்லாம் நல்லா வறுத்து ரோஸ்ட் பண்ணி எடுத்து ஆற வச்சுக்கலாம். இப்போ நான் வறுக்கிற ஐட்டம்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த டைமில் டப்பாவை திறந்து டப்பாவில் எதுவும் இல்லைன்னா ரொம்ப கஷ்டமாக போயிடும். அந்த டைமில் மிக்ஸி ஜாரும் ஈரமாக இருந்துச்சுன்னா அதை விட ஒரு கொடுமை எதுவுமே இருக்காதுங்கிற மாதிரி ஆகிடும். மிக்ஸியை தொடச்சி எப்போ இதை வறுத்து எப்போ ஆற வச்சு நம்ம எப்போ சேர்க்குறது அந்த குழம்போடு அப்படின்னு எனக்கெல்லாம் ரொம்ப கடுப்பாயிரும் பார்த்துக்கிறேங்க. அதனால் எப்பயுமே நான் இந்த மாதிரி வறுத்து அதை அரைச்சி அதை ரீஃபில் பண்ணிகிட்டே இருப்பேன், ஸ்டோர் பண்ணி வச்சுடுவேன் எப்பயுமே. இது நோம்பு டைம் இல்லையா, நம்மளுக்கு அதிகமாக தேவைப்படும் எல்லாமே. இப்போ சகருக்கு நம்ம சமைக்கணும், அப்புறம் நைட்டு சாப்பிட்றதுக்கு, அப்புறம் இஃப்தாருக்கு எல்லாத்துக்குமே நம்ம செய்கிறோம்ல. வறுத்து வைக்கிற ஐட்டம்லாம் காலி ஆகிடும் ஃபாஸ்ட்டாகவே. அடுத்த முக்கியமான ஐட்டம் என்னென்னா இந்த கடல் பாசி தான். இது எதுக்கு அரைக்கணும், அப்படியே போட்டால் வேக போகுது அப்படின்னு தானே உங்களோட மைண்ட் வாய்ஸு. அப்படியே போட்டோம் அது வேகிறதுக்கும் ரொம்ப லேட் ஆகும், அதுக்கப்புறம் கேஸும் வேஸ்ட் ஆகும், நம்மளுக்கு டைமும் வேஸ்ட் ஆகும். இந்த மாதிரி நம்ம பவுடர் பண்ணி பாக்ஸில் வச்சிட்டோம்னா நம்ம கொஞ்சமாக போட்டாலும் ஃபாஸ்ட்டாக அது வெந்து ஃபாஸ்ட்டாக வந்துடும். அதுக்காக தான் இந்த மாதிரி நம்ம போட்டு வைக்கிறது. நம்ம வறுத்து வச்ச ஐட்டமெல்லாம் ஆறிடுச்சு, அதை எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிட்டு இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிடலாம் எல்லா ஜாமானையும். அடுத்து தக்காளி தொக்கு தான் பண்ண போகிறோம். இது ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த தக்காளி தொக்கு நம்ம பண்ணி வச்சுக்கிட்டோம்னா ரொம்ப கை கொடுத்துச்சு. போன வருஷம் நோம்புக்கெல்லாம் எனக்கு நைட் டின்னருக்கு இப்போ நம்ம சட்னி அரைக்கலாம் எதுவும் இல்லைன்னா டக்குன்னு இட்லிக்கு இந்த தொக்கை வச்சு கொடுத்துடலாம், ஒரு தோசைக்கு இந்த தொக்கு வச்சு கொடுத்துடலாம், ரைஸில் கூட பிரட்டி கொடுத்துடலாம், நல்லா இருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸ்கூல் போகிற பசங்களாம் இருக்காங்க, நம்ம ஆனை காய்ச்ச முடியல, டைம் இல்லை அப்படின்னா டக்குன்னு இந்த தொக்கை போட்டு பிரட்டி கொடுத்துடலாம் ரைஸில். சகருக்கும் நம்ம சமைக்கல அப்படின்னா ரைஸில் போட்டு பிரட்டி சாப்பிட்றலாம், ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த தொக்கு. ரொம்ப 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 சிம்பிள் இது செய்கிறது. லாஸ்ட் டைம் நான் வேறு மாதிரி செஞ்சு வீடியோ போட்டிருந்தேன், ஆனால் இந்த தடவை இந்த மாதிரி செய்கிறது ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு, டேஸ்ட்டும் செம்மையாக இருந்துச்சு. தக்காளியை கட் பண்ணி ஜூஸ் மாதிரி எடுத்துக்கிட்டு மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், உப்பு, குழம்பு மசாலா தூள், பெருங்காயத்தூள் இதெல்லாம் போட்டு அவ்வளோதான் பரட்டி வச்சிட்டோன்னா முடிஞ்சிருச்சு, ரெடி ஆயிடுச்சு. அதில் எண்ணெய் ஊற்றி கடுகு மட்டும் சேர்த்து நல்லெண்ணெய் சேர்க்கணும். நல்லெண்ணெய் ஊற்றி கடுகு மட்டும் சேர்த்து கடுகு வெடிச்சோன்னே இதை தூக்கி ஊற்றிடணும் இந்த தக்காளி ஜூஸை. அவ்வளோதான், அதை கிளறி விட்டு நல்லா தொக்கு மாதிரி வர்ற அளவுக்கு நல்லா கிளறி எடுத்தோம்னா ஈஸியான தக்காளி தொக்கு ரெடி ஆகிடும். அடுத்து என்ன பார்க்குறோன்னா, இஃப்தாருக்கு எப்படியும் நம்ம ஒரு ஜூஸ் போடுவோம், அது ரொம்ப ஹெல்த்தியாக ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக இருக்கிற மாதிரி ஒரு ஜூஸ் நம்ம ரெடி பண்ணி அதை ஐஸ் க்யூப்ஸில் ஊற்றி வச்சுக்கலாம். ஒரு கட்டி எடுத்து போட்டு ஒரு டம்ளரில் கலக்கணுன்னா ஒரு ஆளுக்கு ஜூஸ் ரெடி ஆகிடும். அந்த மாதிரி தான் லாஸ்ட் டைம் நான் பண்ணியிருந்தேன் போன இஃப்தாருக்கு. ரொம்ப ஈஸியாக ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. அதனால் இப்போயும் அதே மாதிரி செஞ்சு வச்சிடலான்னு சொல்லி வந்தாச்சு. அதுக்கு நெல்லிக்காய், இஞ்சி, லெமன், புதினா,
அவ்வளோதான். இந்த 4 ஐட்டத்தை வச்சு தான் நம்ம வந்து ஜூஸ் செய்ய போகிறோம். இது எல்லாத்தையும் நல்லா கழுவிட்டு அரைச்சி மிக்சியில் அரைச்சி வச்சுட்டேன். எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து மிக்சியில் அரைச்சி வச்சுட்டேன். அரைச்சி நல்லா ஃபில்ட்ரு பண்ணியாச்சு. இது ஃபில்ட்ரு பண்ணாமல் கூட வச்சுக்கலாம், நல்லாயிருக்கும். ஆனால் வந்துட்டு எங்கள் வீட்டில் டபுள் ஃபில்ட்ரு பண்ணால் தான் குடிப்பாங்க. இந்த மாதிரி ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துகிட்டு லெமன் இருந்தது இல்லையா, அதை லெமனை வந்து லாஸ்ட்டாக பிழிஞ்சிட்டு இது கூட ஆட் பண்ணிடணும். விதையெல்லாம் நீக்கிட்டு இதுக்குள்ளே சேர்த்து வச்சுக்கலாம். நம்ம இஃப்தாருக்கு ஜூஸ் போடும்போது இதில் ஒரு 2 கட்டி எடுத்து போட்டுட்டு அது கூட நன்னாரி சர்பத்து, கொஞ்சம் சப்ஜா சீடு இது மாதிரி கொஞ்சம் ஆட் பண்ணி ஃப்ளேவரு கொஞ்சம் சீனிலாம் ஆட் பண்ணி கொடுத்தோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அதனால் அதை ஊற்றி ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டேன். தக்காளி தொக்கும் ரெடி ஆகிடுச்சு. அதை ஒரு கண்ணாடி பாட்டிலில் போட்டு அடைச்சி ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம்னா நல்லா இருக்குங்க. 2-3 மாதம் கூட கெட்டு போகாமல் அப்படியே இருக்கும். அதையும் போட்டு ரெடி பண்ணி உள்ளே வச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்குறோன்னா ரூஃப் கப்ஸாக தான் செய்ய போகிறேன். அதாவது ரோஸ் மில்க் ஊற்றுற சிரப் தான். அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃப்ரெஷ்ஷான பன்னீர் ரோஸ் கிடச்சிச்சின்னா ரொம்ப ரொம்ப பெட்டர். அந்த மாதிரி நீங்கள் அதை வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். எனக்கு வந்துட்டு ஃப்ரெஷ்ஷானது கிடைக்கல, பன்னீர் ரோஸ் தான் கிடச்சிது, ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்தது. டம்ளர் தண்ணியில் அதை அப்படியே வேக வச்சிடலாம். சைட்லேயே வந்துட்டு பாதாம் பிசின்னு இருந்துச்சு, அதை வந்து நம்ம நல்லா நுணுக்கி மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்து வச்சிட்டோம்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக அது ஊறிடும். அதுக்காக வந்துட்டு மிக்சியில் நுணுக்கி அதையும் எடுத்து ரெடி பண்ணி வச்சுட்டேன். கூடவே சப்ஜா சீடு இருந்துச்சு, அதையும் ஒரு பாட்டிலில் கொட்டி அதையும் எடுத்து வச்சாச்சு. சைடில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இல்லை, சரி இஞ்சி பூண்டு முன்னாடி அரைச்சி வச்சுட்டேன். இஞ்சி பேஸ்ட்டையும் அரைச்சி அதையும் பாக்ஸில் போட்டு ஃபில் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். ரோஸுக்கு தண்ணி சூப்பராக வாசனை, தண்ணியில் போட்டோன்னே கமன்னு மணக்க ஆரம்பிச்சிச்சு அந்த ரோஜா பூ. அது ஃபுல்லாக வெந்ததுக்கப்புறம் அதை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா வெந்து சக்கை மாதிரி வந்துடும் அந்த ரோஸ் எல்லாம். ஸோ நல்லா ஃபில்ட்ரு பண்ணிட்டா இப்படி தான் இருக்கும். உங்களுக்கு கலர் தேவைன்னா எசன்ஸ் கொஞ்சமாக நீங்கள் ஊற்றலாம், இல்லைன்னா பீட்ரூட் ஜூஸ் கூட கொஞ்சமாக நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க கலருக்கு. நான் எதுவுமே சேர்க்கல. இது கூடவே 1 கப்பு ஜீனி சேர்த்துருக்கேன். நல்லா கலரிக்கிட்டே இருக்கலாம். இது வேகிறது கொஞ்சம் டைம் தான் எடுக்கும். அது நல்லா வேக வச்சிடலாம். எப்பயுமே கரம் மசாலா தூள் நான் மிக்சியில் அரைச்சி நான் தான் ரெடி பண்ணி வீட்டிலையே ரெடி பண்ணி தான் வச்சுக்குவேன். இந்த தடவை கடையிலேருந்து தெரியாமல் வாங்கிட்டு வந்துட்டாங்க. ஸோ அந்த பாக்ஸில் இருந்ததுனால இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், இந்த வாட்டி நம்ம அரைக்க வேண்டாம்னு சொல்லிட்டு அது இருக்கிறத யூஸ் பண்ணிட்டேன். ஏற்கனவே கொஞ்சம் இருக்குது, அது கூடவே அதையும் ரீஃபில் பண்ணி வச்சுட்டேன். பெருசாக கடையில் வாங்குகிற அந்த கரம் மசாலா தூளில் உள்ள ஸ்மெல்லு, இதோட டேஸ்ட்டெல்லாம் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. வீட்டில் செஞ்சு வச்சா தான் எனக்கு அது டேஸ்ட் பிடிக்கும். இருக்கனால யூஸ் பண்ணியாச்சு. இந்த ரோஸ் சிரப்பு இந்த அளவுக்கு ரெடி ஆனதுக்கப்புறம் ஒரு பாதி லெமனை பிழிஞ்சு விட்டுடலாம். லெமன் பிழிஞ்சு விட்டோன்னா அந்த ஜீனி வந்துட்டு போட்டிருக்கனால அப்படியே கம் மாதிரி இல்லாமல் கொஞ்சம் இலகெல்லாம் நம்மளுக்கு லூஸாக இருக்கும். இந்த அளவுக்கு கம்பி பதம் வந்தோடனே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அதை ஆறுனோடனே பாட்டிலில் கொட்டிக்கலாம். சைட்லேயே ஒரு 2-3 தேங்காயை உடச்சி திருவி வச்சுட்டேன். தேங்காய் பூ ரொம்ப யூஸாக இருக்கும், அதனால் அதையும் திருவி வச்சாச்சு. கொஞ்சம் தேங்காயை கீறி வச்சுருக்கேன், சட்னிக்கெலாம் யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு கீறி அதையுமே பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிடலான்னு சொல்லிட்டு எடுத்து ரெடி பண்ணிட்டேன். அது கூடவே ஆறிடுச்சு அந்த ரோஸ் சிரப்பு, அதையும் ஒரு பாட்டில் அழகாக ஊற்றிட்டு ஒரு டம்ளரில் பால் எடுத்து சரி எப்படி இருக்குது டேஸ்ட் பார்க்கலான்னு சொல்லி ஊற்றி கலக்கி குடிச்சு பார்த்தோம். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு, வாசனை சூப்பராக இருந்துச்சு. அந்த ரோஸோட ஃப்ளேவர் செம்மையாக இருந்துச்சு. இது மாதிரி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கடையில் விற்கிற அந்த ரோஸ் மில்க் எசன்ஸோ பவுடரோ அந்த இதெல்லாம் வேண்டாம். இது வீட்டில் ஒரு டைமாவது ட்ரை பண்ணி பாருங்கள், செம்மையாக இருக்கும். அவ்வளோதான். இதுதான் ரம்ஜானோட ப்ரிப்பரேஷனாக இந்த வேலையெல்லாம் பார்த்து வச்சுட்டேன். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. வரக்கூடிய அந்த நோன்பை நம்ம வந்துட்டு வெல்கம் பண்ணி அது வந்து நிறைய நன்மையும் நிறைய தேடிக்கணும். நம்ம சமைக்கிறதுல கிச்சன்லேயே நம்ம எல்லா பொழுதையும் போக்கிட வேண்டாம், கொஞ்சம் நம்ம நன்மை தேடுறதுக்கும் வச்சுக்கலாங்கிறதுக்காக தான் நம்ம ப்ரிப்பேர்டாக இதெல்லாம் நம்ம பண்ணுறோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.